திருச்சிற்றம்பலம். திருமுறை வழிபாட்டுக்குழு அடியார்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் அபிராமி அந்தாதி. இன்று 6வது பாடல். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம், சிந்துர வண்ணப்பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. இப்போ ஒவ்வொரு அணிகலனும் நமக்கு அழகு சேர்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அணிகலன்களினால் ஆபரணங்களினால் நமக்கு அழகு சேர்கிறதா அல்லது நாம் செய்யும் செயல்களினால் நமக்கு அழகு சேர்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது, இந்த அணிகலன்கள் அணிவதனால் மட்டும் நமக்கு பெருமை வந்து விடாது. அணிகலன்கள் அணிவதனால் மட்டும் நமக்கு பெருமை வந்து விட்டது என்று சொன்னால் எல்லோரும் அணிந்து கொண்டு உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவார்களே. கையில் தங்கத்தால் கழல் கங்கணம் அணிந்து கொண்டு அந்த கையால் ஒரு கொலையை பண்ணினா அவருக்கு பெருமை வந்து விடுமா என்ன? ஜெயில்தான் கிடைக்கும். செய்கின்ற செயலை வைத்துதான் பெருமையே தவிர அணியும் அணிகலன்களால் பெருமையே அல்ல. கை நிறைய வளையல்கள் போட்டுவிட்டு பிச்சை எடுக்க வரும் பொழுது கிள்ளி கொடுப்பாங்க சிலர் கண்ணாடி வளையல் தான் அணிஞ்சிருப்பாங்க. ஏதாவது கொடுன்னு கேட்டால் அள்ளி கொடுப்பாங்க. அப்போ எந்த கைக்கு பெருமை? அள்ளி கொடுத்த கைக்கு தானே பெருமை. எல்லா அங்கங்களுமே இறைவனை வாழ்த்துவதனாலும் வணங்குவதனாலும் தான் பெருமை அடைகின்றன. அதான் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை என்று இறைவனோடு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. இதில் இப்பாடலில் அபிராமி பட்டர் முதல் நம் தலையை பற்றி குறிப்பிடுகிறார். சென்னி என்றால் தலை. தலையினுடைய பயன் என்ன? இறைவனை தலை தாழ்த்தி வணங்குவது. தலையை முதன்மைப்படுத்தி கூறும் அபிராமி பட்டர் தலையை முதன்மைப்படுத்தி கூறுகிறார். எத்தனை பேர் தலை குனிந்து வணங்குகிறோம்? தலைதான் குனிய மாட்டேங்கிறதே. ஆண் பெண் இருவருமே இறைவனின் திருவடி மலர்களை சூட்டிக் கொண்டால் அழகாக மாறிவிடுவார்கள். கோவில்களில் இறைவன் திருப்பாதம் பதித்த சடாரியை நமது தலையில் வைப்பதும் இதனால்தான். அதைவிட இன்னொரு அழகையும் சொல்கிறார் பாருங்க. இறைவனிடத்தில் மிக உயர்ந்தது அவர் திருவடி மலர், மனிதனிடத்தில் மிக உயர்ந்தது அவனுடைய தலை. எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்கிறார்கள் இல்லையா? அதுபோல நம்மிடத்தில் உயர்ந்த பொருளாகிய தலையும் இறைவனிடத்தில் உயர்ந்த பொருளாகிய திருவடியும் ஒன்று சேர்கின்ற போதுதான் ஒருவருக்கு அடியார் என்ற பட்டமே கிடைக்கிறது. இதைத்தான் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை என்கிறார். அது எப்படிப்பட்ட திருவடி? அபிராமி அன்னையின் திருவடி, தங்க தாமரை போன்ற திருவடி. இந்த வரியில் இன்னும் ஒரு நுட்பத்தை விளக்குகிறார் நம் அபிராமி பட்டர். தாமரை மலரில் அமர்ந்து நமது தலை விதியை எழுதக்கூடிய பிரம்மதேவன் நம் அபிராமி அன்னைக்கு மிகவும் கட்டுப்பட்டவன். எனவே அம்பாளின் திருவடியை நம் சென்னியில் தூக்கி வச்சுக்கிட்டோம்னா தலையில் சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த தலை எழுத்து கூட மிகச் சரியாக மாறிவிடும் என்று முதல் வரியிலேயே சொல்கிறார். அடுத்த வரி, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். ஒருவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவரை கூப்பிடணும்னா அவர் பெயரை சொல்லி அழைத்தால் தானே அவர் திரும்பி பார்ப்பார். அவர் திரும்பி பார்ப்பதற்கு எப்படி அவர் பெயர் பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல அம்மை திரும்பி பார்க்கணும்னா அவளது பெயரை, அவளது நாமத்தை, அவளது திருமந்திரத்தை திரும்ப 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 நாத்தழும்பேற உச்சரித்து கொண்டே இருக்கணும். மந்திரத்தை, அவள் திருநாமத்தை எப்படி சொல்லணும்னு சிலர் கேட்குறாங்க. இப்போ கோயிலில் திருமுறைகளை ஓதுவார் என்று அழைக்கிறோம். அவர்கள் பாடல்களை தானே பாடுறாங்க. அவங்களை பாடுவார் என்று தானே சொல்ல வேண்டும். பாடுவார் என்று சொல்லாமல் ஓதுவார் என்று சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்குது. சும்மா வாயால் பாடி வச்சா அது பாட்டு. ஆனால் அந்த பாடல்களை மனத்தினாலும் இறைவனை ஜெபித்து கொண்டு அனைவரும் பலன் அடைய வேண்டும் என்று சொல்லுவதாலேயே அதற்கு ஓதுதல் என்று பேர். இப்போ நான் மந்திரம் சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்திரத்தை நம்ம 3 வகையாக சொல்லலாம். ஒன்று, பிறருக்கு கேட்கும்படி சத்தமாக சொல்வது.
அதற்கு பெயர் வாசிகம். இரண்டாவது, யாருக்கும் கேட்காதவாறு வாய் மட்டும் முணுமுணுப்பது மத்தம். மூன்றாவது முறை, யாருக்குமே கேட்காம சத்தமும் இல்லாம அமைதியா கண்களை மூடி மனசுக்குள்ளே சொல்வது மானசம். இந்த மூன்றிலும் எது உயர்வு என்றால் அது மானசீகமாக அம்பிகையை வணங்குவதுதான். அம்பிகையின் திருநாமத்தை திரும்ப திரும்ப நமக்குள்ளேயே நாம் ஓதிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் சக்தி நம்மை மேன்மேலும் உயர்த்தும். அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னுடைய அற்புதமான திருநாமத்தை நான் எனது மனதிற்குள்ளேயே உன் திருமந்திரத்தை ஜெபித்து ஜெபித்து அதனால் உயர்வு பெற்றேன் என்கிறார் அபிராமி பட்டர். மானசீகமாக அம்பிகையை அழைத்தால் தாமசமின்றி அவள் வருவாள். மந்திரங்களை எல்லாம் ஒரு குருவின் துணை கொண்டு கற்று தெளிந்து அதன் பிறகு அதன்படி நடந்தோமேயானால் 100% அற்புத பலனை பெற்றுத்தரும். சிந்தூர வண்ணப் பெண்ணே, அம்பிகையின் அற்புதமான சுந்தர வதனத்தை குறிப்பிடுகிறார். குங்கும நிறம் கொண்ட அழகிய சிவந்த பெண்ணரசியே என்று அழைக்கிறார். முன்னிய நின் அடியாருடன் கோடி முறை முறையே. மிக பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட வேண்டியது அபிராமியின் திருவடி தாமரை. அதற்கு காவலாக அடியார்களையும் நிப்பாட்டி வைக்கணும். அடியார்களோடு நாமும் சேர்ந்து விடணும். அவ்வாறு சேர்ந்து விட்டால் கூட்டத்தோடு கூட்டமாக நாமும் அடியார் ஆகிவிடுவோம். அடியார் திரு கூட்டத்துடன் இணைந்து விடுவோம். அடியாருடன் கூடி முறை முறையே இத்தனை வழிமுறைகள் படைத்த அம்பிகையை அந்த முறைப்படி, அதாவது பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறைப்படி வணங்க வேண்டும். பன்னியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே. பத்ததி என்றால் வழிமுறை என்று பொருள். பரமாகம பத்ததி, ஆகமங்கள் நமக்கு என்ன சொல்லித் தருகிறதோ, வேதம் மந்திரம் புராணங்களில் என்ன கூறப்பட்டுள்ளதோ, அம்பிகையை எம்முறையில் வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அம்முறைப்படி அம்பிகையை வழிபட்டு அவளுடைய அருளை பெறுவோம் என்கிறார் நம்முடைய அபிராமி பட்டர். மந்திர சக்தி சித்தி பெறுவதற்காக இந்த பதிகத்தை நாம் திறந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும். அபிராமி அம்மையின் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம்.